ஒரு பக்கம் நமக்கே சோழனை பார்த்து பாவமா இருந்தாலும், அவர் செய்த தவறுக்கான தண்டனையா தான் இத பார்க்கணும். ஏன்னா அத்துமீறி பக்கத்துல போய் படுத்துக்கிட்டு, "நான் இங்க தான் இருப்பேன். நான் உன் புருஷன். நான் என் பக்கத்துல படுக்கக்கூடாதா?" அப்படின்னு பேசினதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். ஸோ அதனோட விளைவா தான் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தமாவே நிலா கிளம்பி போகும்பொழுதே ஒவ்வொருத்தவங்களும் வருத்தப்பட்டுட்டு இருக்க. எல்லாரும் நிலா கூட நினைவுகள்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. சேரன் எக்ஸ்ட்ரா ரூ. 3500 காசை இவரே குடுத்து, செலவுக்கு வேற காச குடுத்து, "நான் உன் அண்ணன் மாரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர, இங்க சோழன், "நீ ஏன்னா அவள போய் அனுப்பிவுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவ போய் அடிக்கலாம் வேற போறாரு. ஏன்னா அவருக்கு நிலா இல்லன்னா என்னடா காலைல சூரியன் வரும்னு வேற கெத்தா டயலாக் பேசினதுனால தான். இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில சோழன் கிட்ட சேரன் அந்த பொண்ணு தான் நம்ம வீட்ல தங்கியிருக்கணும். நம்ம வீட்ட ஒரு நாய் கூட சாப்பிடுறதுக்காக வராது. ஆனா அந்த பொண்ணு இங்க தங்குனதுக்கப்புறம் தான் ஊர்ல இருக்கவங்கலாம் நம்மள வித்தியாசமா பார்த்தாங்க. அந்த பொண்ணோட நம்பிக்கைய நீ சிதைச்சிட்ட. அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா நிலா கிட்டக்க அவன மன்னிச்சிருமா, அவன் நல்லவன் தான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க வேற. இப்ப ஆஃபீஸ்ல இருக்க நிலாவ பார்க்கறதுக்கு வாசல்ல நிக்கிறாரு சோழன். அவருக்கு போய் கோவப்பட போறாங்க. ஹாஸ்டலுக்கு போறாரு. அங்கேயும் கோவப்பட போறாங்க. ஸோ அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.